என்ன ஒரு வெயிலு. அச்சோ, பானை எங்க போகுது? அட இரு, இருன்னு சொல்றல, இரு. ஓஹோ, எல்லா தண்ணியும் வீணா போச்சே. ஒரு நாள் முழுக்க இந்த தண்ணியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? அந்த சமயம் விஜயநகரத்துல சுத்தமா மழையே இல்ல. அதனால மக்கள் எல்லாரும் ஒரு சொட்டு தண்ணிக்கு கூட ரொம்ப தூரம் போக வேண்டியது இருந்தது. எந்த இடத்துல மக்கள் ஒவ்வொரு சொட்டு தண்ணிக்கும் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, தண்ணி எல்லாம் கொட்டினதுனால ரவியும் ரொம்ப கவலையோட இருந்தான். இது எப்படி நடந்தது? இன்னைக்கு எனக்கு நாளே சரியில்லை போல இருக்கு. அட கண்ணா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அட என்னப்பா, நீ விழுந்துட்டியா? வயசாயிடுச்சு, இல்லனா நானே உன்னை தூக்கி விடுவேன். எங்க டக்குன்னு எழுந்திரு பாப்போம். உடனே போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. தண்ணியா? அட, நான் என்னமோ உன்கிட்ட தங்கத்தை கேட்ட மாதிரி இப்படி பயப்படுறேன். அச்சோ ஐயா, இந்த காலத்துல தங்கத்தோட உயர்ந்தது தண்ணி தாங்க. சரி உட்காருங்க, நான் கொடுக்கறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. என்ன இன்னும் தண்ணியா? சரி, அப்ப நானே எடுத்துக்கிறேன். மொத்தமா குடிச்சு முடிச்சிட்டீங்களா? பரவாயில்ல, இருக்கட்டும். தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கறது புண்ணியம்னு சொல்லுவாங்க. நீ உண்மையிலேயே ரொம்ப இரக்கமுள்ள ஆளு. இந்த பெரியவருக்கு நீ எப்படி உதவி செஞ்சையோ அதே மாதிரி எல்லாருக்கும் உதவி செய். உனக்கு நல்லதே நடக்கும். தாகத்தினால தொண்டையே வறண்டு போச்சே. இந்த பாபா வேற எல்லா தண்ணியும் குடிச்சிட்டாரு. இப்ப நான் என்ன பண்றது? தண்ணி! இது என்ன ஒரு அற்புதம்! அற்புதம்! இந்த தண்ணி எவ்வளவு சுவையா இனிப்பா இருக்கு. ரவி அண்ணன், எப்படி இருக்கீங்க? ஏதோ நல்லா இருக்க. உன்னோட காலு இன்னும் சரியாகவே இல்லையா? என்னன்னு சொல்றதுன்னு, எல்லா விதமான வைத்தியமும் நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. அட பொறுமையா இருப்பா, எல்லாம் சரியாயிடும். அது சரி, இந்த வெயில்ல எங்க போய்கிட்டு இருக்கீங்க? ஹக்கீமா பாக்குறதுக்கு தான் போறேன். நேத்துல இருந்து ஃபாத்திமாக்கு ரொம்ப ஜுரம், தாகமா இருக்கு. குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? தண்ணி இருந்தா தாராளமா குடுப்பேன். ஆனா இப்பதான் இருந்த தண்ணி மொத்தத்தையும் குடிச்சிட்டேன். இந்த பானையில ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. இன்னைக்கு எனக்கு நாளே ரொம்ப மோசமா இருக்கு. என்னண்ணே இது? ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு நான் தான் கிடைச்சனா? அட, இந்த தண்ணி வெல்லம் போல இனிப்பா இருக்கு. என்ன பானையில தண்ணியா? நீங்க காட்டுங்க, நான் பாக்குறேன். அண்ணா, என்னென்ன பண்றீங்க? கரீம் கீழே விழுந்துற போல, ஜாக்கிரதை. அட, என்னோட கால் சரியாயிடுச்சு. அண்ணே, நிஜமாவே உங்க தண்ணியில ஏதோ மந்திரம் இருக்குன்னு. அட பாத்திமா, இந்தா நீயும் குடி. அண்ணே, என்னோட ஜுரம் போயிடுச்சு. உண்மையிலேயே இந்த தண்ணில மந்திரம் இருக்கு. ஹக்கீம் வைத்தியரால பண்ண முடியாத காரியத்தை இந்த தண்ணி உடனே செஞ்சிருச்சு. மந்திரம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ எதிர்பாராத விதமா நடந்துருச்சு. இல்ல இல்ல, கரீம் அண்ணன் சொல்றது உண்மைதான். இந்த விஷயத்தை நான் எல்லார்கிட்டயும் சொல்லியாகணும். ஆமா ஆமா, சீக்கிரமா வா. நான் இப்பவே ஓடி போய் இல்ல இல்ல குதிச்சு குதிச்சு போறேன். இல்ல இல்ல, ஆடிக்கிட்டே.
எல்லாரும் கேளுங்க, என் கால் சரியாயிடுச்சு. கரீம், நான் சொல்றது கேளு. எங்க போற? ரவியோட மந்திரப்பானையோட பேச்சு கரண்ட் போல விஜயநகரம் முழுக்க பரவிடுச்சு. அப்புறம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதாவது அந்த பானையோட தண்ணி எப்பவும் தீரவே இல்ல. அப்புறம் மக்கள் குணமாக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் குணமாயிட்டேன். ஆனா ரவி அதுக்கு பதிலா யார்கிட்டயும் எதையும் வாங்க மாட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ரவி, அந்த பானை எடுத்துட்டு உடனே என் கூட வா. என் முதலாளிக்கு உடல்நலம் ரொம்பவே மோசமா இருக்கு. அட தள்ளி போப்பா, சும்மா இருக்கியா? நீ என்ன ரொம்ப புத்திசாலியா? இங்க எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாக்குறல. இவங்களும் இங்க தண்ணி குடிக்கத்தான் வந்திருக்காங்க. போ, உன்னோட முறை வர வரைக்கும் காத்திரு. இந்த ஏழைங்களுக்கு வைத்தியம் பாக்குறதால உனக்கு என்ன கிடைக்க போகுது? என்ன கொஞ்சம் அரிசி கிடைக்குமா? ஆனா நீ ஏன் கூட வா. என்னோட முதலாளி உன்னோட பையன் பொற்காசுகளால நிரப்புவாரு. இத கேட்டதும் ரவி யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். ஆனா விஷயம் என்னமோ உண்மைதான். பணக்காரங்களை குணப்படுத்துறதுனால அவனோட நிலைமை நிஜமாவே மாறிடும். அப்புறம் அவன் எதை பத்தியும் யோசிக்காம அங்க இருக்கிற எல்லாரையும் மறுநாள் வர சொல்லிட்டு தன்னோட பானையை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிட்டான். அப்புறம் இந்த செயல் தினமும் நடந்துகிட்டு இருந்தது. ரவி எல்லாரையும் விட்டுட்டு பணக்காரங்களுக்கு மட்டும் வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சான். அப்புறம் மெல்ல மெல்ல அவனோட கடைக்கு வெளியில கூட்டம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. எப்பா என்னப்பா இது? அட ஐயா, நீங்களா? கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தாராளமா கொடுக்குறேன். ஏ ரவி, சீக்கிரமா பானை எடுத்துக்கிட்டு குதிரை மேல ஏறி உக்காரு. மகாராணிய கொசு கடிச்சிருச்சு. இருங்க இருங்க, கொஞ்சம் வந்துடுறேன். ஐயாவுக்கு தண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். மகாராணிக்கு உடம்பு சரியில்லை, ஆனா நீங்க வேற ஒருத்தவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கியா? அப்படி மகாராணி உன் தண்ணியால குணமாயிட்டாங்கன்னா இந்த பொற்காசுகள்லாம் உனக்கு சொந்தமாயிரும். அப்படியா? வாங்க போலாம். அந்த மந்திர தண்ணீரால ராணிக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இதுல சந்தேகம் தான். எந்த மூலிகை மருந்தால இந்த நோயை குணப்படுத்த முடியாதத இந்த தண்ணி குணமாக்கிட போதா? மகாராஜா, இவன் ஒரு மோசடிக்காரன். சேவகர்களே, இவனை புடிங்க. இதோ இருக்கான் பாருங்க. கதவை தருங்க, கதவை தருங்க. முட்டாள், என் கண்ணுல படாம இங்க இருந்து ஓடி போயிடு. இல்லன்னா நான் உன்னை இந்த ராஜ்யத்தை விட்டு விரட்டிடுவேன், புரியுதா? மகாராஜா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. ரவி உயிரை காப்பாத்திக்கிட்டு தன்னோட கடைக்கு வந்தான். ஆனா அங்க யாரையும் காணோம். அவன் புரிஞ்சுக்கிட்டான், அதாவது இதெல்லாம் அந்த விருத்த பாபாவால தான் நடந்ததுன்னு. அப்பதான் ரவி தன்னோட தவற உணர ஆரம்பிச்சான். அதாவது அவன் எப்படி கொஞ்சம் பணத்துக்காக ஏழை மக்களுக்கு உதவி பண்றத நிறுத்திட்டான்னு. நான் ரொம்ப பெரிய தப்ப பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு நான் பிராயச்சித்தம் பண்ணியே ஆகணும். அந்த நாளைக்கு அப்புறமா ரவி தினமும் தன்னோட கடைக்கு வெளியில பானையில தண்ணிய நிரப்பி வைக்க ஆரம்பிச்சான். ஆனா அது ஒண்ணும் மந்திர தண்ணி கிடையாது. ஆனா அந்த தண்ணீரால எல்லாரோட தாகமும் அடங்கிச்சு. அப்போத்துல இருந்து அந்த இடத்துல யாரும் தாகத்தோட திரும்பி போகல. ஏன்னா ரவி புரிஞ்சுக்கிட்டான், அதாவது ஒருத்தருக்கு உதவி செய்யறதை விட பெரிய தர்மம் வேற எதுவும் கிடையாதுன்னு. சந்துவோட அப்பா அவருக்கு தன்னோட வாரிசுன்ற அடிப்படையில நிறைய நிலம் சொத்துக்களை கொடுத்திருந்தாரு. ஆனா சந்துக்கு அவர் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. ஏன்னா சந்து எங்கேயோ மந்திர மருந்து இருக்குன்னு கேள்விப்பட்டு இருக்காரு.
அதனால ராத்திரி பகல்னு அந்த மருந்து தயாரிக்கிற ஆசையிலேயே அவரு முழுகி இருந்தாரு. அத சாதகமா பயன்படுத்திக்கிட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் சொத்துக்கள் எல்லாத்தையும் அபகரிச்சுட்டாங்க. இந்த மூலிகை மருந்து வேலை செய்யும்ல? 100 மடங்கு வேலை செய்யும். இந்த இதுக்கான காசு. இந்த விஷயத்தினால அவர் மனைவி ரமா ரொம்ப கவலையா இருந்தா. அச்சச்சோ, அத எல்லா நிலத்தையும் வித்துட்டீங்களே. இப்ப சின்னதா ஒரு நிலம் இருக்கு, அதையாவது பத்திரமா பாத்துக்கோங்க, இல்லனா அதுவும் நம்ம கை விட்டு போயிடும். ஒரே ஒரு தடவை தங்கத்தை உருவாக்குற அந்த மருந்த நான் செஞ்சிட்டேனா அப்புறம் பணமா கொட்டும். நமக்கு அதுக்கப்புறம் சந்தோஷம் தான். ஐயோ, இவரு எந்த மருந்து பேய் பிடிச்சு அலையறாருன்னே தெரியலையே. பிக்ஷ போடுங்கம்மா, பிக்ஷ போடுங்கம்மா. வணக்கம் சாமி. வாங்க சாமி, வாங்க, வந்து உட்காருங்க. மகனே, உன் சேவையை கண்டு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நிஜமாங்களா சாமி? அப்படின்னா என் வாழ்க்கையில நான் புண்ணியம் அடைஞ்சேன். ஆனா போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போங்க. நான் ஒரு மாய மருந்த பத்தி கேள்விப்பட்டேன். அது எந்த ஒரு பொருளையும் தங்கமா மாத்திடுமா? இது உண்மைங்களா? முற்றிலும் உண்மை. நான் இமயமலையில தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் அந்த மாய மருந்த செய்யறதுக்கான விதிமுறைகளையும் கத்துக்கிட்டேன். என்ன? கிடைச்சிடுச்சு. எனக்கு தெரியும் சாமி. இப்ப சீக்கிரமா அந்த மருந்த செய்யறதுக்கான விதிமுறைகளை எனக்கு சொல்லுங்க. இதுக்கு நீ கடினமா உழைக்க வேண்டியதா இருக்கும். அட, இத்தனை வருஷமா நான் கடினமா உழைச்சிட்டு தான் இருக்கேன். நீங்க அதுக்கான முறைகளை மட்டும் சொல்லுங்க, நான் அதை செஞ்சிருவேன். அப்படி நான் நல்ல கவனமா கேளு. நீ ஒரு வாழை மரத்தை வைக்கணும், அப்புறம் அதுக்கு தினமும் நீ தண்ணி ஊத்தணும். இவ்வளவுதானா? இது ரொம்ப சுலபமான வேலையாச்சே. முதல்ல நான் சொல்றத முழுசா கேளுப்பா. அந்த வாழை மரம் மட்டும் பெருசா வளர்ந்துடுச்சுன்னா குளிர்காலத்துல அந்த மரத்தோட இலைகள்ல பனித்துளிகள் சேரும். நீ அந்த பனித்துளிகளை இந்த கண்ணாடி கோப்பையில சேர்த்து வைக்கணும். கண்ணாடி கோப்பையில பனித்துளியா? அதுவும் மரத்தை வச்சு? ஐயா சாமி, ஏதாவது சுலபமான வழிய சொல்லுங்க. சுலபமான வழியா? அப்படின்னா இதெல்லாம் உன்னால செய்ய முடியாத காரியம். அட நில்லுங்க சாமி, இருங்க. எனக்கு வழிய மட்டும் சொல்லுங்க. அத தயாரிக்க என்னோட உயிரையும் நான் கொடுப்பேன். அப்ப கேளு. எப்ப உன்கிட்ட இருக்கிற அந்த 5 கண்ணாடி கோப்பைகளும் பனித்துளியால நிறையுதோ அப்ப நீ அதை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வா. அப்புறம் நான் அதை என்னோட மந்திர சக்தியால மந்திர மருந்தா மாத்திடுறேன். அப்புறம் அந்த மருந்தோட ஒரு துளி எந்த ஒரு பொருளையும் தங்கமா மாத்திடும். குளிர்காலங்கிறது வருஷத்துல சில மாசங்கள் மட்டும்தான் இருக்கும். இப்படி அந்த பனித்துளிய 5 கோப்பையில சேர்க்கணும்னா என்னோட உயிரே போயிடும் போல இருக்கே. நிறைய வருஷம் வீணா போயிடும். ஆனா இதை தவிர வேற வழியும் கிடையாது. சந்து தன்னோட வயலை மொத்தமா சுத்தம் பண்ணி அந்த வயல் முழுக்க வாழை மரங்களை நட்டாரு. அப்புறம் அத ராத்திரி பகல்னு நல்லபடியா கவனிச்சுக்கிட்டாரு. அது புயல் காத்தா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, கடைசியில அவரோட உழைப்பு பலனை கொடுத்தது. அப்புறம் அந்த வாழை மரத்துல நிறைய வாழைத்தார்கள் தொங்குச்சு. ஆச்சுச்சோ, உங்க உழைப்புக்கான பலனை பாருங்க, எத்தனை வாழைத்தாறு வளர்ந்துருக்குன்னு. இப்போ நாலாபுறமும் வீட்ல தங்கமா நிறைஞ்சிருக்க போகுது. தங்கமா? அட, வாழைத்தாருக்கும் தங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? அட, ஒண்ணும் தெரியாத முட்டாளே. நான் வாழைத்தார பத்தி பேசல, வாழை இலையில இருக்கிற பனித்துளிய பத்தி பேசுறேன். இதுலதான் தங்கத்தை உருவாக்குற அந்த மாய மருந்து அடங்கி இருக்கு அப்படின்னு அந்த சாது சாமி சொன்னாரு. அச்சச்சோ, இதெல்லாம் நீங்க வாழைத்தாருக்காக செய்யலையா? மருந்துக்காக தான் செஞ்சீங்களா? நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க, ஆனா எனக்கு வாழைத்தார கொண்டு வந்து கொடுங்க. நான் அதை கொண்டு போய் மார்க்கெட்ல வியாபாரம் பண்றேன். அட பனித்துளி.
உன்னால பெரிய நஷ்டமே ஏற்பட்டுச்சு பாரு. முதல்ல என்ன அந்த பனித்துளியை சேகரிக்க விடு. என்ன ஒரே ஒரு கோப்பை தான் நிறைஞ்சிருக்கு. 5 கோப்பையை நிரப்பணும் அப்படின்னா எனக்கு பல வருஷம் ஆயிடும் போல இருக்கு. நீங்க இந்த பனித்துளியே சேர்த்துக்கிட்டே இருங்க, நான் போறேன் வாழை வியாபாரம் பண்ண. சந்து ஒவ்வொரு வருஷமும் வாழை மரத்தை நட்டாரு. அதுல வர பனித்துளிய அவரு சேகரிப்பாரு. ஆனா இங்க ரமா விளைஞ்ச வாழைப்பழங்களை சந்தையில கொண்டு போய் வியாபாரம் பண்ணுவா. இப்படியே 5 வருஷமும் கடந்துடுச்சு. ஆனா கடைசியில சந்து 5 கோப்பையில பனித்துளிகளை சேகரிச்சு வச்சுட்டாரு. அடேங்கப்பா, நான் சாதிச்சிட்டேன். கடைசியில நான் சாதிச்சு காமிச்சிட்டேன். சாமி, இங்க பாருங்க பாருங்க, 5 கோப்பையிலும் பனித்துளிகள் சேகரிச்சுட்டேன். இப்போ இத சீக்கிரமா நீங்க உங்க மந்திரத்தால மந்திர மருந்தா மாத்துங்க. எங்க சீக்கிரமா இப்ப நீ தங்க தட்டா மாறு பாப்போம். என்ன ஊத்துற? இது ஏன் தங்கமா மாற மாட்டேங்குது? தங்க இலையா மாறிடு. இதுவும் மாறலையே. இதுவும் மாறல. இது ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது சாமி? ஏன்னா அந்த மாதிரி மருந்துங்கிறது எதுவும் கிடையாது. என்ன? இது ஏமாத்துத்தனம் சாமி. நீங்க என் 5 வருஷத்தை வீணாக்கிட்டீங்க. அட ரமா, நீங்க எப்படி? ஆமா, இது என்ன? இவ்வளவு தங்க பொற்காசுகளா? இதுதான் அந்த தங்கம். இதுக்காக தான் நீ 5 வருஷமா கடினமா உழைச்ச. இந்தா. அப்படின்னா நீ எப்ப விவசாயம் பண்ணி வாழை மரங்களை வளர்த்தியோ, ராமா அதை கொண்டு போய் சந்தையில வியாபாரம் பண்ணா. அப்புறம் மெல்ல மெல்ல அதை வச்சு இவ்வளவு பொற்காசுகளை சேகரிச்சா. இதுதான் உன்னுடைய அந்த தங்கம். இது எந்த மருந்தாலையும் கிடையாது. இது உன்னோட கடின உழைப்பால சேகரிக்கப்பட்டது. ஆனா இந்த விஷயத்தை எதுக்காக என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அப்படி முன்னாடியே சொல்லியிருந்தா இது எல்லாத்தையும் நீ நிச்சயமா செஞ்சிருக்க மாட்ட. நீங்க என்ன மன்னிச்சிருங்க சாமி. நான் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது உழைப்புதான் உண்மையான மாய மருந்துன்னு. அன்னையில இருந்து சந்து கடினமா உழைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் எதை பத்தியும் தெரிஞ்சுக்காம யார் சொல்றதையும் அவரு நம்புறதே கிடையாது. உனக்கு இப்ப ஏதாவது புரிஞ்சுதா சீரு? அந்த சந்து எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்காரு. அப்படியெல்லாம் ஏதாவது மாய மருந்து இருக்குமா என்ன? எனக்கு ஆரம்பத்திலேயே புரிஞ்சு போயிடுச்சு. அப்படியா? தெரியுமா, நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். அப்படி பாத்தீங்களா, என்னுடைய விளையாட்டால இன்னைக்கு எல்லாரும் புது கதையை கேட்டாங்க. If you like this video, subscribe to our channel Murthy Media.